அதோட இன்னைக்கு சேட்டலைட் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். புயல் இப்ப இருந்து நகர்ந்துட்டே வந்து இப்பொழுது 450 கிலோமீட்டர்ல மையம் கொண்டிருக்குது. இதான் புயல் வந்து படிப்படியா நகர்ந்துட்டு வருது. முதல்ல இங்கிருந்து படிப்படியா நகர்ந்து இப்பொழுது 450 கிலோமீட்டர்ல மையம் கொண்டிருக்குது. இப்பொழுது மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்துல வந்துருக்கு. அது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தான் தெரிவிக்குது. தற்போது இன்னைக்கு நம்முடைய பாண்டிச்சேரியில புயல் கடக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நிலைக்கும் மாறுபட்ட நிலை வருது. அது இன்னும் ஒரு நாளை காலையில் உறுதியாக சொல்ல முடியும். அதாவது எதிர்கட்சிக்காக இதெல்லாம் கிடையாது, மக்களுக்காக தான் அரசாங்கம் இருக்குது. எதிர்கட்சி எந்த வேணாலும் பேசலாம், ஆனால் மக்களுக்கு செய்த நன்மை மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். ஏற்கனவே இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் தரைகளை பலப்படுத்த வேண்டும். தரைகள் பலவீனமாக இருந்தால் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதோடு தேவையான அளவுக்கு மணல் மூட்டைகளை அங்கங்கே வைத்திருக்கின்றோம். ஏற்கனவே எந்தெந்த பகுதிகளெல்லாம் எங்க உடைப்பு ஏற்படும் என்று கருதுகின்றார்களோ, எங்கெல்லாம் அதிகமாக மழை பெய்யும் என்று கருதுகின்றார்களோ, அங்கெல்லாம் நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள்.